இப்போ சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி மாறும்போது தான் சில தப்புகள் எனக்கு தெரிய வரும். நான் தப்பு பண்ணுறேன், நான் திருத்திக்கிறேன், நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன், இந்த தப்பான முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன். அதுதானே ஆரம்பம், நல்லதோட ஆரம்பம். அப்போ வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது பெருசா, கெட்டது நடக்காமல் இருக்கிறது பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாரும் சொல்கிறது ப்ளே சேஃப். கெட்டது நடக்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம் தான். அந்த விதத்தில் கும்பத்துக்கு பெரிய ரிலீஃப் தான் இருக்கும். ப்ராக்ரஸ் எல்லாம் அப்புறம். முதல்ல கும்பத்துக்கு இருக்கக்கூடியது மன ரீதியான பாதிப்புகள்லேருந்து, இந்த கொடூரமான தாக்குதல்லேருந்து, இந்த சொந்த நல்ல நம்பினவங்களே ஏமாற்றிட்டு போகிறது, இது பண்ணுறது, அப்புறம் சொத்தை இழக்கிறது, வேலை இழந்து கஷ்டப்படுறது, அவமானப்படுறது, இதுலேருந்து ரிலீஃப் இருக்கும். முதல்ல இது நிற்கும், பெருமையெல்லாம் அப்புறம். அவமானம்ங்கிறது நிற்கும், கடன்கிறது நிற்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இப்போ அண்ணா சொன்னாப்புல குரு பார்வை, தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை சேர்த்து வைக்கிற 2ஆம் இடத்து அந்த அதிபதி போய் 6ல் மறைஞ்சு உச்சமாகலாம்னா ஆகக்கூடாது. ஆனால் திருப்பி அதே இடத்த பார்க்குறாரு இவர். குரு பார்வைக்கு பலம் அதிகமாச்சு. ஸோ இருக்கிற இடத்துல மறைஞ்சு அவர் பண்ணக்கூடிய துன்பத்தை விட அவர் பார்த்து இவங்களுக்கு தரக்கூடிய பொருள், அந்த விஷயம்தான் நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். அப்போ கும்பத்துக்கு ரொம்ப மோசமான காலகட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவனுடைய அருள் என்பது கிடைக்கிறது. இதை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பக்தியோடு இருக்கீங்க, திருப்பி செய்யணும். ஆண்டவன் எதிர்பார்க்கறது எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்துக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, படைத்தவன் தான் படைத்த ஒரு பொருள் கிட்ட போய் பிச்சை கேட்கிறான். கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் கேட்கிறார். எந்த மதத்திலையும் இல்லை இது. படைத்த பரம்பொருள் ஒரு படைத்த பொருள் கிட்ட போய் பிச்சை கேட்பானா? கேட்கிறான். தர்மத்தை கொடுங்கிறான். அது மூலியமா என்ன சொல்றான் ஆண்டவன்னா, நம்ம அத்தனை பேருக்குமே என்ன வணங்குறதெல்லாம் அடுத்தது விட்டுடு, நீ தர்மத்தை முதல்ல கடைபிடி, அது என்ன விட பெருசுங்கிறான். இந்த மெசேஜை தான் கொடுக்குறான்.